காலையில் 5 மணிக்கு எல்லாம் கண்ணப்பனுக்கு முழிப்பு வந்துவிடும். எழுந்தவுடனே கும்பகோணம் ஃபில்டர் காப்பி ஒன்றை குடித்தால் மட்டுமே அன்றைய நாள் கண்ணப்பனுக்கு முழுமையடையும். அது கண்ணப்பனது 50 வருட பழக்கம். ஆனால் இன்று மணி 8 மணியாகியும் மருமகள் லலிதா தன் அறையிலிருந்து வெளியே வரவில்லை. கண்ணப்பனுக்கோ அன்று பசி எடுக்க ஆரம்பித்தது. மருமகளின் கதவை தட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ஒரு காஃபி வச்சு கூட என்று கேட்க தோன்றியது. ஆனால் தன் மகன் ஏதாவது நினைத்து கொள்வானோ என்ற எண்ணத்தில் சேரில் அமர்ந்தபடியே கதவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் கண்ணப்பன். அரை மணி நேரத்திற்கு பின்பு கதவை மெல்லமாக திறக்கும் சத்தம் கேட்டது. கண்ணப்பனோ தலையை நிமிர்த்து பார்த்தபோது அறையில் இருந்து வெளியே வந்தாள் மருமகள் லலிதா. வந்தவள் நேராக ஒரு நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்தபடி ஹிந்தி நியூஸ் பேப்பரை எடுத்து படிக்கத் தொடங்கினாள். என்ன இது, எப்போ பாரு இந்த நியூஸ் பேப்பரை எடுத்து படித்தா, இந்த வீட்டில் திருடு போயிருச்சு, இங்கே என்னமோ நடந்துருச்சு, அரசியல் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எப்போ பாரு ஏதோ ஒன்று வந்துட்டு தான் இருக்கு, காலம் கெட்டு கலிகாலமாக போச்சு என்று சொல்லிக்கொண்டே சமையலறைக்குள் சென்றாள். சென்றவள் கிரீன் டீ தயார் செய்து வந்து கண்ணப்பனுக்கு கொடுத்தாள். என்னம்மா இது, பச்சை கலரில் இருக்கு? மாமா, இதுக்கு பேர் தான் கிரீன் டீ, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லைம்மா, எனக்கு இதெல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லை. எனக்கு எப்போவுமே டபரா செட்டில் கும்பகோணம் ஃபில்டர் காப்பி குடிச்சு தான் பழக்கம். உடனே லலிதா, அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. டபரா செட்டெல்லாம் பயன்படுத்தினா பாத்திரங்களை எல்லாம் எங்கு யாரு கழுவுறது மாமா? உடனே கண்ணப்பன் தன் மனக்குதிரையை பின்னோக்கி பார்த்தான். ஒவ்வொரு நாளும் 4 மணி அளவில் வாசலில் தண்ணீர் தெளித்து மாக்கோளம் விட்டு காலை 5 மணிக்கு எல்லாம் வாசுகி டபரா செட்டில் கும்பகோணம் ஃபில்டர் காப்பியுடன் வந்து விடுவாள். அன்று 5 மணி ஆகியும் இன்னும் எனக்கு ஃபில்டர் காஃபி கொண்டு வந்து கொடுக்கல. பால்காரன் வர தாமதமாயிருச்சு, அதனால தான். இந்தாங்க உங்கள் செய்தித்தாளும் ஃபில்டர் காஃபியும். நீங்கள் என்ன சின்ன குழந்தையா, ஒரு ரோட்டாவில் காஃபி குடித்தா பத்தாது? எப்போவும் சின்ன குழந்தை மாதிரி டபரா செட்டில் குடித்தாதான் எனக்கு காஃபி குடித்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறது. அது என்னமோ தெரியலை வாசுகி, எனக்கு இந்த டபரா செட்டில் காஃபி குடித்தா மட்டும்தான் அந்த நாளே முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்கு. காலையில் 8 மணி ஆனவுடன் கண்ணப்பனுக்கு காலை உணவை தயார் செய்து வைத்து விடுவாள் மனைவி வாசுகி. ஆனால் இன்று கண்ணப்பனுடன் வாசுகி இல்லை. அன்று சாதாரண காய்ச்சல் தானே என்று மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதுதான் வாசுகிக்கு வந்தது மஞ்சள் காமாலை நோய் என்று தெரிய வந்தது. கண்ணப்பன் எவ்வளவோ முயற்சி செய்தும் கண்ணப்பனால் தன் மனைவி வாசுகியை காப்பாற்ற முடியவில்லை. வாசுகி இறந்து இன்றோடு 20 நாட்களும் மூடிவிட்டது. தன் மகன் கிருஷ்ணன் தன் தந்தையை கண்ணிமைக்காமல் பார்த்தபடியே இருந்தார். பின்பு மருமகள் லலிதா, என்னங்க, நேற்று அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருந்தது, என்னால் இன்று சமைக்க முடியாது. நீங்கள் பக்கத்து மாமி கடைக்கு போய் 2 மாவு கவர் வாங்கிட்டு வந்துடுங்க. உடனே கண்ணப்பன், ஏமா வீட்டில் ஏதும் சமைக்கலையா? இல்லை மாமா, நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறதால எங்களுடைய வீட்டு வேலைகளையும் நாங்கள் பகிர்ந்துப்போம். ஒரு நாள் அவர் வீட்டு குடும்பத்தை பார்த்தா மறுநாள் வீட்டு வேலைகளை நான் பார்ப்பேன். இன்னைக்கு என்னுடைய டியூட்டி, அதனால தான் அவரை மாவு வாங்கி வர சொல்லி கடைக்கு அனுப்புகிறேன். இப்போ எல்லாம் யார் மாமா கிரைண்டரில் மாவாட்டுறாங்க? முதல்ல நகரத்தில் வாழ்கிற யாருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது? என்னங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க. கண்ணப்பன் ஒரு நாள் கூட தன் மனைவி வாசுகிக்கு சமையலறையில் உதவி செய்தது இல்லை. மகன் மீண்டும் கண்ணப்பனை பார்க்க, அப்பா, நான் மாவு வாங்க கடைக்கு தான் போகிறேன், நீங்களும் என் கூட கடைக்கு வாங்க. உடனே கண்ணப்பன் தன் காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு தன் மூக்கு கண்ணாடியையும் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு தன் மகனுடன் கடைக்கு கிளம்பினார். போகும் வழியில் கண்ணப்பன் மற்றும் கிருஷ்ணன் ஒரு கோயிலுக்குள் சென்றனர். அங்கே கிருஷ்ணன் தன் தந்தை கண்ணப்பனிடம், அப்பா,
அம்மாவை நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அம்மாவுக்கு 15 வயது, உங்களுக்கோ 22 வயது என்று அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்பு ஒருவரை ஒருவர் நீங்கள் பார்த்தது கூட கிடையாதான். ஆனால் அம்மா உங்கள் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்கள் முகத்தை பார்த்தே உங்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து நடந்துப்பாங்க. நீங்களும் அம்மாவும் ஒருவருக்கொருவர் அன்பாக சிரித்து பேசி நான் பெரும்பாலும் பார்த்ததே இல்லை. ஆனால் உங்கள் குரல் கேட்ட உடனே அம்மா எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உடனே உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்பாங்க. உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் அன்பு, அனுசரிப்பு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் எல்லாமே இருந்தது. பிடிவாதம் இல்லை. உங்களுக்கும் அம்மாவுக்கும் இடையில ஈகோ இல்லை. நீங்கள் வாழ்ந்த தாம்பத்தியம் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம். ஆனால் எனக்கு திருமணமாகி 20 வருடங்கள் ஆயிடுச்சு. எனக்கு திருமணமாகும்போது 29 வயது. என் மனைவிக்கு 22 வயது. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து சாகும் வரையில் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவள் கையை அக்னி சாட்சியாக அன்று பிடித்தேன். அவளும் 7 ஜென்மத்திற்கும் நீங்கள்தான் என் கணவராக வரவேண்டும் என்று எண்ணினாள். திருமணத்திற்கு பின்பு அவள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் என்னை கேட்காமல் செய்துவிடக்கூடாது என்ற ஆண்களுக்கே உண்டான ஆணவத்தில்தான் நானும் இருந்தேன். ஆனால் காலம், திருமணத்திற்கு பின்பு அவளுக்கு பதவி உயர்வு, உத்தியோகம் எல்லாம் கிடைத்தது. இன்றைக்கு அவளது மாத சம்பளம் மட்டும் 80,000 ரூபாய், எனக்கு 40,000 ரூபாய். இந்த நகரத்து வாழ்க்கையில் இருவரும் வேலைக்கு சென்றால் மட்டுமே குடும்பத்தை நடத்த முடியும். என்னை விட அதிக சம்பளம் வாங்கும் காரணத்தினால் சில நேரங்களில் அவள் எனக்கு மரியாதை தருவது கூட இல்லை. நாம தான் நல்லா சம்பாதிக்கிறோமே, எதற்காக ஒவ்வொன்றையும் இவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும்? நமக்கு என்ன சுயமாக முடிவெடுக்கும் அறிவு இல்லையா என்ற ஈகோ அவளுக்கு. நீங்கள் சில நேரம் கோபத்தில் அம்மாவை அடிச்சிருக்கிறீங்க. மற்றவர்கள் பேச்சை கேட்டு அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கிறீங்க. ஆனால் பதிலுக்கு அம்மா ஒரு நாள் கூட அந்த கோபத்தை உங்கள் மேலே காட்டினது இல்லை. ஆனால் அதையே இன்று என் மனைவி கிட்ட நான் காட்டினா உடனே டிவோர்ஸ். அவளுக்கு இப்போது 45 வயது, 2 குழந்தைகள் வேற. திருமண உரிமை முறித்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அவளது தாய் தந்தை என்ன சொல்வார்கள்? சமூகம் அவளை எவ்வாறு நடத்தும்? சொந்த பந்தங்களிடம் என்ன சொல்வது என்ற பயம் அவளுக்கு. எங்களின் தாம்பத்திய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கத்தி மேல் நடப்பது போன்றுதான் எங்களுக்கு உள்ளது. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல என்றாலும் இதனை நான் பழகிக்கத்தான் வேணும் அப்பா. எனக்காக இல்லை என்றாலும் என் பசங்களுக்காக, என் குழந்தைகளுக்காக இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். இது ஒரு நாடக வாழ்க்கை. உடனே கண்ணப்பன், தம்பி, இனிமே நானும் இந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கிறேன். என்னால் உன் குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீ சொன்னது மாதிரி நானும் வாசுகியும் வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம்தான். வாசுகியோட அருமையை அவளோட பிரிவு தான் எனக்கு புரிய வச்சிருக்கு. நீயா நானா என்று கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கை நரகமாகும். நீயும் நானும் என்று ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மையுடன் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை சொர்க்கமாகும். ஒரு ஆண் முதுமையில் இழக்கக்கூடாத ஒரே சொந்தம் அவள் மனைவி மட்டுமே. இங்கு பெரும்பாலான ஆண்களுக்கு மனைவியின் அருமை அவள் இறப்புக்கு பின்பே புரிகிறது. இந்த கதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.